நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நமவோ பவாய குணசாம்பவாய சிவதாண்டவாய பவாய குணசாம்பவாய சிவதாண்டவாய நமவோ சோமேஸ்வராய 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 நமவோ சோமேஸ்வராய நமவோ சோமேஸ்வராய நமவோ சோமேஸ்வராய நமவோ ஓ ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மிகவும் இனிமையான காலை வணக்கங்கள். இந்த கேட்டதும் கொடுப்பவனே நிகழ்ச்சியின் மூலமாக ஜோதிர்லிங்க ஸ்தலங்களை நீங்கள் தரிசித்து கொண்டு வருகிறீர்கள். அந்த விதத்தில் இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருப்பது ஜோதிர்லிங்க ஸ்தலங்களில் மிகவும் முதன்மையாகவும் மிகவும் முக்கியமானதில் ஒன்றானதுமான சோம்நாத் என்னும் திருத்தலம்தான். சோமேஸ்வரரை இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருக்கிறோம். சோமேஸ்வரர் எப்பேற்பட்டவர், அவர் நமக்கு என்னென்ன வரங்களை தருவதற்கு இருக்கின்றார், இவை அனைத்தையும் நாம் இன்றைய தினம் காண இருக்கின்றோம். ஓங்காரம் பிந்து சம்யுக்தம் நித்யம் த்யாயந்தி யோகினஹ காமதம் மோக்ஷதம் சைவ ஓங்காராய நமோ நமः ஓங்காராய நமோ நமः ஓங்காராய நமோ நமः ஓங்காராய நமோ நமः. இந்த சோம்நாத் என்னும் தலம் தேவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு திருத்தலம் என்று கூறுவார்கள். தேவர்கள் வந்து வழிபாடு செய்த திருத்தலம். சோம்நாத்தில் இருக்கும் சிவபெருமான் தேவர்கள் அனைவரும் வழிபட்டு அவருடைய பேரருளை பெற்றார்கள். அந்த சிவபெருமானின் மகிமை என்னவென்று சொல்வது? அவருடைய ஒரு பேரருள் நம் அனைவருக்கும் நிச்சயமாக கிட்டுகின்றது. சோம்நாத் என்று நினைத்தாலே போரும், நமக்கு முக்தி கிடைக்கின்றது. சோம்நாத் என்னும் அந்த சோமேஸ்வரரை நாம் மனதில் ஒரு தரம் உருகி உருகி நினைக்கும் பொழுது நமக்கு அவர் அருளை பெருகி பெருகி அளிக்கின்றார். அப்பேற்பட்ட சிவபெருமான் இந்த சோம்நாத்தில் எவ்வாறு வந்தார், அதன் வரலாறு என்னவென்பதை நாம் காண இருக்கிறோம். गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि. இந்த சோம்நாத் என்னும் திருத்தலம் பிரபாஸ் தீர்த்தம் என்னும் தீர்த்தத்தின் கரையில் உள்ளது. பிரபாச தீர்த்தத்திற்கு மிகவும் அருகே இருக்கக்கூடிய திருத்தலம் சோம்நாத் என்னும் திருத்தலம். இந்த சோம்நாத்தில் இருக்கும் சோமேஸ்வரரை மகாவிஷ்ணு கிருஷ்ண அவதாரம் செய்த பொழுது வந்து வழிபாடு செய்ததாக ஒரு வரலாறும் நமக்கு கூறுகின்றது. கிருஷ்ண பரமாத்மா
துவாபர யுகத்தில் சந்தன கட்டையினால் இந்த கோவிலை உருவாக்கியதாக மற்றொரு வரலாறும் கூறுகின்றது. கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய குழந்தையை காப்பாற்றுவதற்காகவும் தன்னுடைய அந்த வம்சத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடும் தான் மீண்டும் வைகுண்டம் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்துடன் இந்த இடத்திற்கு வந்து சோமேஸ்வரரை வழிபாடு செய்ததாக வடக்கில் ஒரு வரலாறு நமக்கு கூறுகின்றது. அப்பேற்பட்ட இந்த சோம்நாத் என்னும் தலத்தில் இருக்கும் சோமேஸ்வரரை சந்திர பகவான் வந்து வழிபட்ட ஒரு வரலாறும் இருக்கின்றது. தக்ஷனுக்கு எத்தனையோ புத்திரிகள் இருந்தார்கள். அந்த புத்திரிகள் அனைவரையும் அவர் சந்திர பகவானுக்கு திருமணம் செய்து வைத்தார். அப்படி அவருடைய புத்திரிகளை மணந்த சந்திர பகவான் அத்தனை புத்திரிகள் இருந்தும் கூட ரோஹிணி என்னும் புத்திரி இடத்தில் மிகவும் அந்யோன்யமாக இருந்தார். ஏனென்றால் ரோஹிணி என்பவள் மிகவும் அழகாக இருப்பாள். அப்படி எழில் கொண்ட அந்த ரோஹிணியிடம் மட்டுமே அன்பாகவும் அந்யோன்யமாகவும் சந்திர பகவான் இருந்து வந்தார். இதனால் வருத்தமடைந்த மற்ற மனைவிமார்கள் அனைவரும் தன்னுடைய தந்தையிடத்தில் சென்று இதை கூறினார்கள். அப்பொழுது தக்ஷன் சந்திர பகவானை அழைத்து ஆலோசனை செய்தார். இவ்வாறு இருக்க வேண்டாம், எல்லா மனைவிகளையும் ஒரு சேர நடத்த வேண்டும் என்று கூறினார். அப்பொழுது சந்திர பகவான் அவருடைய வார்த்தையை கேட்க மறுத்தார். தனக்கு ரோஹிணியிடம் மட்டுமே இஷ்டம் இருக்கின்றது, அவர் ரோஹிணியிடம் மட்டுமே அப்படி அன்பாக இருப்பார் என்று கூறினார். இதனால் கோபம் கொண்ட தக்ஷன் சந்திர பகவானுக்கு சாபம் கொடுத்து விடுகிறார். அவருக்கு உடலில் ஒரு கடுமையான வியாதி வர வேண்டும், அதனால் அவருடைய உடல் தெம்பு அனைத்தும் குறைய வேண்டும், அவருடைய அந்த அழகும் குறைய வேண்டும் என்று அவருக்கு சாபம் அளித்து விடுகிறார். இந்த சாபத்தினால் மனம் குலைந்த சந்திர பகவான் இங்கு இருக்கும் சோமேஸ்வரரை நோக்கி தவம் செய்தார். சிவபெருமானை நோக்கி அவர் தபஸ் செய்த பொழுது அதில் மகிழ்ந்த சிவபெருமான் சந்திர பகவானிடம் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுது தனக்கு இந்த சாபத்திலிருந்து விமோசனம் கிடைக்க வேண்டும் என்று அவர் பிரார்த்தித்தார். அந்த பிரார்த்தனையின்படி சிவபெருமான் இவருக்கு விமோசனமும் அளித்தார். எவ்வாறு என்று பார்த்தால், கிருஷ்ணபக்ஷம் வரும் பொழுது சந்திரனின் உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து கொண்டே வந்து அவர் இல்லாது போய்விடுகிறார். அதைத்தான் அமாவாசை என்று அழைக்கிறோம். அதை கிரகண தினமாக பூர்வ காலத்தில் கூறுவார்கள். பிரம்மமுராரிசுரார்ச்சிதலிங்கம் निर्मलभासितशोभितलिङ्गम् जन्मजदुःखविनाशकलिङ्गम् तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् विनाशनलिङ्गम् तत्प्रणमामि सदा शिवलिङ्गम्. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீண்டும் சுக்ல பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பூரண நிலவாக மிகவும் அழகு பொருந்தியவராக மாறுவார். இப்படிப்பட்ட ஒரு விமோசனத்தை சிவபெருமான் சந்திர பகவானுக்கு கொடுத்தார். இதனால் தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி எல்லாம் இருக்கின்றது. அப்படி சிவபெருமானின் அருளினாலே இவை அனைத்தும் வந்தது. இப்படி சிவபெருமான் தனக்கு சாப விமோசனம் செய்த உடனேவே அந்த சந்திர பகவான் சிவபெருமானிடத்தில் அவர் இங்கேயே இருந்து கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார். சந்திர பகவானின் அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்காக சிவபெருமான் அந்த இடத்திலேயே சோமேஸ்வரராக தங்கிவிட்டார். श्रवणनयनजं वा मानसं वापराधं विहितमविहितं वा सर्वमेतत् क्षमस्व जय जय करुणाब्धे श्रीमहादेव शम्भो श्रीमहादेव शम्भो श्रीमहादेव शम्भो। ॐ
भगवन् विश्वेश्वराय शिवोऽहं शिवोऽहं शिवस्वरूपोऽहं शिवोऽहं शिवोऽहं शिवस्वरूपोऽहं नित्योऽहं शुद्धोऽहं बुद्धोऽहं मुक्तोऽहं नित्योऽहं शुद्धोऽहं बुद्धोऽहं मुक्तोऽहं शिवोऽहं शिवोऽहं சோமேஸ்வரரும் ஒரு ஜோதிர்லிங்கம். அப்படி சோமேஸ்வரர் ஜோதிர்லிங்கமாக இந்த இடத்திலேயே அவர் வசித்து விட்டார். இவர் மிகவும் பழமையானவர். இந்த சம்பவமும் மிகவும் பழமையானது, திரேதா யுகங்களுக்கும் பூர்வமானது என்று ரிக்வேதத்தில் கூறப்பட்டுள்ளது. मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः இந்த சிவலிங்கம் இன்னும் பல யுகங்களுக்கு இந்த இடத்திலேயே வசித்திருக்கும் என்றும் ரிக்வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்பேற்பட்ட அந்த சோமேஸ்வரர் சந்திர பகவானுக்கு அருள் புரிகின்றார். சோமேஸ்வரருக்கு சென்றாலே அவர்கள் அனைவரும் ஸ்வர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று கூறுவார்கள். இப்படி சோமேஸ்வரருக்கு பக்தர்கள் அதிகமாக செல்ல செல்ல ஒரு சமயம் அனைவரும் ஸ்வர்க்கத்திற்கு சென்று ஸ்வர்க்கத்தில் இடமில்லாமல் போய்விட்டது. அப்பொழுது தேவர்கள் அனைவரும் வந்து சோமேஸ்வரரை கேட்ட பொழுது சோமேஸ்வரர் அவருடைய மகனான விநாயக பெருமானை கை காட்டிவிட்டார். விநாயக பெருமான் இதற்கு ஒரு நல்ல வழி செய்வார் என்று கூறினார். அப்பொழுது பக்தர்கள் அனைவரும் இந்த விநாயக பெருமானை தரிசித்தால் மட்டுமே அவர்களுக்கு ஸ்வர்க்க பிராப்தி கிடைக்கும் என்று வரம் கொடுத்தார். महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा. சோம்நாத் சென்ற முழுமையான பலன்களும் இந்த கணபதியை தரிசித்தால் மட்டுமே கிடைக்கின்றது. அதனால் யாரெல்லாம் வந்தார் என்பதற்கு சாட்சியாக இந்த விநாயகர் இங்கு இருக்கின்றார். எனவே இவருக்கு இந்த இடத்தில் சாக்ஷி விநாயகர் என்ற பெயரும் உள்ளது. சாக்ஷி விநாயகர் என்ற திருநாமத்துடன் வரும் பக்தர்களுக்கு முக்தி அளித்து கொண்டிருக்கிறார் இங்கு இருக்கும் விநாயக பெருமான். அப்பேற்பட்ட விநாயக பெருமானை தரிசித்த பிறகு நாம் சோமேஸ்வரரை தரிசிக்க முடிகின்றது. ब्रह्म परात्पर पूर्ण महेश्वर आदिनाथ श्री केदारेश्वरा ब्रह्म परात्पर पूर्ण महेश्वर आदिनाथ श्री केदारेश्वरा बिल्वदल प्रिय पूर्ण महेश्वर दिमि 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 नाद हरा प्रिय पूर्ण महेश्वर दिमि 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 नादहरा. சோமேஸ்வரருக்கு அன்றாடம் செய்யும் அபிஷேகங்கள் கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது. பரிபூரண லிங்கமாக இருக்கும் சோமேஸ்வரரை நாம் பார்க்கும் பொழுது நம் கண்ணில் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து வருகின்றது. இதைத்தான் நாயன்மார்கள் பாடும் பொழுது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று கூறினார்கள். சிவபெருமானை நாம் பார்க்கும் பொழுதே அந்த ஸ்வரூபத்தை பார்க்கும் பொழுதே காந்தம் போல நம் மனதை ஈர்க்கின்றது. நம் மனது அவரிடத்தில் சென்று காதலை வைத்து பிறகு அந்த காதலை அவருக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது நம் கண்களிலிருந்து கண்ணீர் வர செய்கின்றது. இப்படி சுவாமிக்கு அபிஷேகம் ஒரு புறம் அழகாக நடந்தால் அந்த அலங்காரங்களை பார்க்கும் பொழுது மனதிற்கு நிம்மதி கிடைக்கின்றது. எத்தனை அழகாக சுவாமிக்கு இங்கே அலங்காரங்கள் செய்கின்றார்கள்.
சுவாமிக்கு அலங்காரம் செய்யும் அந்த சிவ பூஜை செய்பவர் மிகவும் கொடுத்து வைத்தவர் என்றே சொல்லலாம். சோமேஸ்வரரை தொட்டு அவருக்கு அபிஷேகம் செய்து அவருக்கு அர்ச்சனை செய்து அவருக்கு அலங்காரங்களும் செய்யக்கூடிய சௌபாகியம் பெற்றவர். அவர் அப்படிப்பட்ட சௌபாகியம் பெற்றிருக்கிறார் என்றால் நாம் எல்லாம் அதை பார்க்கக்கூடிய ஒரு புண்ணியத்தை பெற்றிருக்கிறோம். அதை பார்த்தாலே நமக்கு முக்தி கிடைக்கின்றது. அப்பேற்பட்ட சிவபெருமான் எந்த ஒரு பாபம் நாம் செய்தாலும் அதிலிருந்து விமோசனம் தந்து நமக்கு பேரருளை புரிகின்றார். भुजगेन्द्रहारं सदा वसन्तं हृदयारविन्दे भवं भवानी सहितं नमामि. करचरणकृतं वा कायजं कर्मजं वा श्रवणनयनजं वा मानसं वा पराधं विहितमविहितं वा सर्वमेतत् क्षमस्व. जय जय करुणाब्धे श्रीमहादेव शम्भो श्रीमहादेव शम्भो श्रीमहादेव शम्भो. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த சோமேஸ்வரர் என்னும் திருத்தலத்தில் சந்திர பகவான் வந்து வழிபட்டதை நாம் பார்த்தோம். தேவர்கள் அனைவரும் வந்து விநாயக பெருமானை வழிபட்டதையும் நாம் பார்த்தோம். இவை அனைத்தும் இந்த சோமேஸ்வரில் நடந்தது. அதனால் நாம் இந்த இடத்திற்கு சென்றால் கூட தேவர்களுக்கு சமமான பதவி நமக்கு கிடைக்கின்றது என்று கூறுகிறார்கள். சோமேஸ்வரர் எப்பொழுதுமே நமக்கு நன்மைகளை தரக்கூடியவர். வேண்டிய வரங்களை நமக்கு தர வல்லவராம் இங்கு இருக்கும் சோமேஸ்வர். மனதில் நாம் என்ன நினைக்கின்றோமோ அந்த பிரார்த்தனைகளை இவரிடத்தில் நாம் வைத்துவிட்டால் போதும். நிச்சயமாக வரும் பொழுது நிம்மதியான மனதோடு நாம் வருகின்றோம். ஏனென்றால் நினைத்த காரியம் சித்தியாகின்றது என்ற நிம்மதி நமக்கு கிடைக்கின்றது. ஓம் ஜெய சிவ ஓம்காரா प्रभु हर शिव ओंकारा ब्रह्मा विष्णु सदा शिव ब्रह्मा विष्णु सदा शिव अर्धांगी धारा. ओम जय शिव ओंकारा. चतुरानन पंचानन राजे हंसानन गरुड़ासन वृषवाहन साजे. ओम जय शिव ओंकारा. ओम जय शिव ओंकारा. प्रभु हर शिव ओंकारा. ब्रह्मा विष्णु सदा शिव ब्रह्मा विष्णु सदा शिव अर्धांगी धारा. ओम जय शिव ओंकारा. இப்பேற்பட்ட சோமேஸ்வர் என்னும் இந்த சோம்நாத்துக்கு அனைவரும் சென்று இறைவனின் பேரருளை பெற வேண்டும் என்று சொல்லி மீண்டும் திங்கட்கிழமை அன்று வேறொரு திருத்தலத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடை பெறுவது சுசித்ரா. நன்றி, வணக்கம்.